தமிழக மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்த அண்ணாமலை இந்த மாத தொடக்கத்தில் தனது மாநில பதவியை ராஜினாமா செய்தார். தமிழகத்தில் பாஜக கட்சி நன்றாக காலூன்ற அண்ணாமலை மிகவும் பாடுபட்டவர். இந்த நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். அண்ணாமலைக்கு 3 ஆண்டு பதவியை அடுத்து அவர் ராஜினாமா தற்போது செய்திருக்கிறார். இந்த நிலையில் அண்ணாமலையின் அரசியல் பயணம் என்னவாகும் என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் அண்ணாமலை பெயர் எந்த அளவுக்கு ஊடகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதோ அந்த அளவிற்கு தற்போது ஆந்திர மாநிலத்தில் அண்ணாமலை பெயர் உச்சரிக்க தொடங்கி இருக்கிறது. அதாவது ஆந்திராவிலிருந்து ராஜ்யசபா எம்பியாக அண்ணாமலை தேர்வு செய்யப்பட இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. ஆந்திராவில் ஒரு ராஜ்யசபா இடம் தற்போது காலியாக இருக்கிறது. அதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் வரும் 22ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி முடிவடைய இருக்கிறது. இந்த ராஜ்யசபா சீட்டிற்கு போட்டி இருக்காது என்பதால் தெலுங்கு தேச கூட்டணி சார்பாக யார் வேட்புமனு தாக்கல் செய்தாலும் அவர் வெற்றி பெற்றதாக வேட்புமனு தாக்கல் முடிந்த அன்றே அறிவிக்கப்பட்டு விடுவார். இந்த ராஜ்யசபா சீட்டிற்கு அண்ணாமலை அவர்களை போட்டியிட வைக்க பாஜக தெலுங்கு தேசம் கட்சிகள் முடிவு செய்திருப்பதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அண்ணாமலை ராஜ்யசபா எம்பி ஆகி மத்திய அமைச்சராக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. விஜய்சா ரெட்டி அண்ணாமலைக்காக ராஜினாமா செய்திருக்கிறாரா என்கின்ற கேள்வி வருகிறது. ஏனென்றால் ஒய்எஸ்ஆர் காங்கிரசின் மாஸ்டர் மைண்டாக இருந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரசின் ராஜ்யசபா தலைவர் விஜய்சா ரெட்டி கடந்த ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தன்னுடைய ராஜ்யசபா பதவியை ராஜினாமா செய்த பொழுது ஆந்திர அரசியலில் பலத்த அதிர்ச்சியும் ஆச்சரியமும் எழுந்தது. ஒய்எஸ்ஆர் காங்கிரசில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அடுத்த இடத்தில் இருப்பவர்தான் விஜய்சா ரெட்டி. மறைந்த ஆந்திர முதல்வரும் ஜெகன்மோகன் ரெட்டியின் தந்தையான ராஜசேகர ரெட்டியின் நெருங்கிய நண்பர்தான் விஜய்சாய் ரெட்டி. அடுத்த வாரம் அண்ணாமலை அவர்கள் ஆந்திராவில் ராஜ்யசபா வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டால் விஜய்சாய் ரெட்டி அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சராக வேண்டும் என்பதற்காகவே ராஜினாமா செய்திருக்கிறார் என்று உறுதியாகிவிடும் என ஆந்திர மாநிலத்தில் விவாதம் நடைபெற்று வருகிறது. தெலுங்கு தேச கட்சியுடன் பாஜக மத்திய தலைமை பேசி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனால் அண்ணாமலையின் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் அனைவரும் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் இருக்கின்றனர். இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.